பாப்பா, ஏசப்பா எருமனிடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொன்னாரு இல்லையா? எருமனிடத்துல போய் என்னெல்லாம் கத்துக்கலான்றதை இப்ப நம்ம வீடியோல பாக்கலாமா? பாப்பா, எறும்பு என்ன செய்யுதுன்னு பாத்தியா? உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இல்லையே. அதாவது குளிர்காலத்துல உணவு கிடைக்காதுன்னு சொல்லி அது கோடை காலத்திலேயே தன்னோட ஆகாரத்தை எப்படி சேர்த்து வைக்குதுன்னு பாரு. அதுதான் அதை நமக்கு சொல்லுது. அதாவது எவ்வளவு ஞானமா, எவ்வளவு அழகா, எவ்வளவு பிளான் பண்ணி செய்யுதுன்னு பாத்தியா? ஆமாமா. அதே மாதிரிதான் நம்மளும். ஓகேயா? ஏசப்பானா ஞானத்தோட கண்மலையா இருக்காரு. ஓகேயா? அவருக்குள்ளார ஞானம், அறிவு இப்படிப்பட்டதான பொக்கிஷங்களை உள்ளடக்கி வச்சிருக்காருன்னு சொல்லி பைபிள்ல சொல்றாங்க. ஓகேயா? சரி. நாமும் ஏசப்பா கிட்ட அந்த ஞானத்தை கேட்டு வாங்கிக்கணும். புரியுதா? ஓகேமா. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும், அதாவது ஃபியூச்சரை குறித்து அந்த எறும்பு எவ்வளவு அழகா பிளான் பண்ணி செய்யுது இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளும் ஏசப்பா கிட்ட அப்படிப்பட்டதான ஞானத்தை நம்ம கேட்டு வாங்கிக்கணும். ஓகேயா? ஏசப்பா, எங்களை குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிமா. ஓகே, வேணுமா என்ன பண்ணுதுன்னு பாக்கலாமா? சரிமா. அப்பா, பாத்தியா எறும்பு வேலை செஞ்சானா பிழைக்க முடியும்னு சொல்லி நமக்கு எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குது பாத்தியா? ஆமாமா. ஆமா, அதே மாதிரிதான் நம்மளும். இப்ப நீ என்ன பண்ற? படிச்சுட்டு இருக்க இல்லையா? நீயும் நல்லா படிச்சு நல்லா ஒரு வேலையில சேர்ந்து நல்லா வேலை செய்யணும். ஓகேயா? சரிவா. எறும்பு இன்னும் நமக்கு வேற என்னெல்லாம் கத்து கொடுக்குதுன்னு பாக்கலாமா? சரிமா. பாத்தியா அந்த எறும்பு என்ன பண்ணுதுன்னு பாத்தியா? அதாவது உணவை எடுத்துட்டு போறதுக்கு அதுக்கு எவ்வளவு தடை வந்தாலும் அந்த தடைய அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு அத பத்தி யோசிச்சு கஷ்டப்படாம சோர்ந்து போகாம அது என்ன பண்ணுது அப்படின்னா டக்குன்னு வேறொரு வழியை யோசிச்சு நம்ம இருக்கிற இடத்துல எப்படி அந்த உணவை கொண்டு போய் நம்ம சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அது வேற்று பாதையில கொண்டு போய் சேர்க்குது. பாத்தியா? அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம ஒரு வேலையை செய்யும் போது எந்த ஒரு தடைகளும் வந்தாலும் நம்ம அதை பத்தி என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் ஏசப்பான்னு சொல்லிருக்காங்க. ஆமா தானே? அதே மாதிரி நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணி ஏசப்பாவோட ஞானத்தோட நம்ம செய்யும் போது நமக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஆமா தானே? ஓகே, அதே மாதிரி நம்ம சுறுசுறுப்பா முயற்சி செஞ்சு ஏசப்பாவோட பலத்தோட நம்ம செய்யும் போது அது நமக்கு வெற்றியையும் பலனையும் தரும். வேற என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா? பாப்பா, எறும்பு எங்கேயாவது போறத நீ வீட்டிலோ இல்ல வெளியே எங்கேயோ போறத நீ பாத்துக்கிறியா? எறும்பு எப்படி போகும்? அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லையேமா. அப்ப பாத்தியா, எறும்புக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. ஆனா அது எவ்வளவு அழகா லைனா போகுது பாத்தியா? இதைத்தான் ஒழுங்குன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஒழுங்குன்னு சொல்றோம். இதைத்தான் ஏசப்பா நாமளும் இப்படி ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. ஓகேயா? இதைத்தான் ஏசப்பா பைபிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுளே அப்படின்னு சொல்லிருக்காரு. பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் கடமைக்காக செய்யாம நல்ல ஒழுக்கமா ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யும் போதுதான் ஏசப்பாக்கு நம்மள ரொம்ப பிடிக்கும்.
சரிம்மா. பாக்கலாமா? இப்ப வேற என்ன எறும்பு சொல்லி கொடுக்குதுன்னு பாக்கலாமா? பார்க்கலாமா? பாத்தியா எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யுதுன்னு பாத்தியா? ஆமாமா. அதே மாதிரிதான் நாமளும் சோம்பேறித்தனமா இருக்கவே கூடாது. புரியுதா? சரிம்மா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சுறுசுறுப்பா இருந்து எந்த ஒரு வேலையா இருந்தாலும் செய்யணும். ஓகேயா? சரிம்மா. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். ஓகேயா? ஓகேம்மா. லீவு தானே, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோம்பேறியா இருக்கவே கூடாது. சரிம்மா. சுறுசுறுப்பா எந்திரிச்சு முதல்ல எசப்பா கிட்ட எந்திரிச்ச உடனே பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலையெல்லாம் நம்ம சுறுசுறுப்பா செய்யணும். சரிம்மா. ஓகேயா? இப்படி செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா நம்ம செய்யணும். புரியுதா? புரியுதுமா. ஓகே. நம்ம சுறுசுறுப்பா இருக்கும்போது பிசாசே நம்மளை பார்த்து என்ன பண்ணிடுவான், பயந்து ஓடியே போயிடுவான். சரிம்மா. புரியுதா? புரியுதுமா. அதே மாதிரிதான் எறும்பு போல நம்மளும் சுறுசுறுப்பா இருக்கணும். சரிம்மா. ஓகே. பாத்தீங்களா நண்பர்களே, எறும்பு கிட்ட இருந்து நம்ம எவ்வளவு விஷயங்களை கத்துக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? சோ அந்த எறும்புக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ராஜாக்களும் இல்ல, எந்த ஒரு பிரபுக்களும் இல்ல, எந்த ஒரு தலைவர்களும் இல்ல. ஆனா அந்த எறும்பு அதோட வேலைய எவ்வளவு அழகா செஞ்சுட்டு வருது இல்லையா? அதே மாதிரிதான் நாமளும் நம்மளுடைய வேலைய அழகா நேர்த்தியா செய்யணும். புரியுதுங்களா?